வாணியம்பாடியில் டீக்கடையில் சாப்பிட்ட தின்பண்டங்களுக்கு காசு கேட்டதால் ஆத்திரமடைந்த அடாவடி இளைஞர் பொருட்களை அடித்து உடைத்து கடையை சூறையாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கட்டையை தூக்கிய கைக்கு கை காப்பு போடப்பட்டதன் பின்னணி என்ன? ரூபாய்க்கு மூக்கு பிடிக்க சாப்பிட்டு விட்டு பணம் கேட்டதால் கொந்தளித்த இளைஞர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நான் யாருன்னு தெரியாமல் என் மீதே போலீசில் புகார் கொடுப்பீர்களா என்று கடையை அடித்து நொறுக்கியதுடன் உரிமையாளருக்கு உயிர் பயம் காட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். நடந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பெருமாள்பேட்டை பகுதியில் முபாரக் தபாரக் என்ற பெயரில் தேநீர் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் மாலை நேரத்தில் சுட சுட தின்பண்டங்கள் கிடைக்கும் என்பதால் வாடிக்கையாளர்களின் கூட்டம் அலைமோதுவது வழக்கம். இந்நிலையில் நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்த புகழேந்தி என்ற இளைஞர் மாலை நேரத்தில் நொறுக்கு தீனி சாப்பிட சென்றுள்ளார். சுட சுட தின்பண்டங்களை நொறுக்கியவர் சற்று நேரத்தில் கடையில் இருந்து வெளியே செல்வதற்கு தயாராகி உள்ளார். அப்போது கடையில் இருந்த ஊழியர் சாப்பிட்டதற்கு பணம் கேட்டுள்ளார். ஆனால் சாப்பிட்டதற்கு உண்டான 350 ரூபாயை பிறகு தருகிறேன் என்றும் இல்லை என்றால் தன்னுடைய கணக்கில் எழுதிக்கொள் என்றும் தெனாவட்டாக பதில் கூறியுள்ளார். அதற்கு கடன் அன்பை முறிக்கும் என்பது போன்று பேசிய ஊழியரிடம் புகழேந்தி வாக்குவாதம் செய்துள்ளார். அத்துடன் தன்னுடைய கையால் அங்கிருந்த கண்ணாடி பெட்டியை அடித்து உடைத்துள்ளார். அதில் இரத்த காயம் ஏற்பட்டதும் கடையில் இருந்து சென்றுள்ளார். இது குறித்து தேநீர் கடை உரிமையாளர் தபாரக் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதை அறிந்த புகழேந்தி கையில் கட்டு போட்டுக் கொண்டு மீண்டும் தேநீர் கடைக்கு வந்துள்ளார். அப்போது எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மீதே புகார் கொடுப்பியா என்று கடை உரிமையாளர் தபாரக்குடன் கடும் வாக்குவாதம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் அங்கிருந்த கட்டையை எடுத்து பொருட்களை அடித்து உடைத்து கடையை சூறையாடி உள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அடாவடியில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்து அழைத்து சென்றனர். வாணியம்பாடி பகுதியில் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளதாகவும் இது தொடர்பாக போலீசார் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொருட்களை ஒரு 350 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வாங்கி கொண்டு பணம் தரவில்லை. கடையில் வேலை செய்பவர் பணத்தை கேட்டவுடன் பணத்தை கொடுக்க முடியாது என்று கண்ணாடி ஷோகேஸை உடைத்தார். கடை உரிமையாளரும் வணிகர் சங்க நிர்வாகிகளும் சேர்ந்து நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். உருட்டுக்கட்டையை எடுத்து என் மீதா புகார் அளித்தாய் என்று இந்த கடையில் உள்ள ஷோகேஸ் மற்றும் பொருட்களை வைத்திருக்கும் சுமார் ஒரு 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சேதப்படுத்திவிட்டு மீண்டும் என் மீது புகார் அளித்தால் உன்னை குடும்பத்தோடு கொலை செய்துவிடுவேன் என்று மிரட்டல் அளித்து சென்றுள்ளார். இது வணிகர்களை பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. டீக்கடையில் சாப்பிட்ட தின்பண்டத்திற்கு பணம் கொடுக்காமல் அடாவடி இளைஞர் கடையை அடித்து உடைத்து ரகளையில் ஈடுபட்ட CCTV காட்சி வெளியாகி வாணியம்பாடியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.